அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சியில் 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்ட் டைப்பிஸ்ட்டு எவ்வளோ சேலரி வாங்குவோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் போட்டிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 2024 குரூப் 4 எழுதி இப்போ கவுன்சிலிங்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிடுவாங்க. 2025 எக்ஸாம் எழுதுகிறவங்களும் இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதி 2024 2025 போகிறவங்களும் 2025 என்ன சேலரி வாங்குவாங்க, டிஎன்பிஎஸ்சியில் சேலரி எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுது, நம்ம கவர்மெண்ட் ஜாப் ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஏ எப்படி கொடுக்குறாங்க, நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் இந்த டீட்டெயிலாம் இதில் பார்க்குறோம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு பேஜாக பார்த்துட்டு வாங்க. இது என்னுடைய கடைசியாக நவம்பர் மாதம் என்னோடய சேலரி ஸ்லிப்பு. இதில் என்னோடய சேலரி பார்த்திங்கன்னா 29,550 ரூபா. ஸோ 29,550 ரூபா என்னென்னு கேட்டாக்கா என்னோடய ஓவரால் சேலரி 31 சம்திங் வரும். நான் ஜாபில் ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. பட் நான் இந்த இடத்துல ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். 1000 ருபீஸ் மாதம் மாதம் எனக்கு பிடிச்சிருவாங்க. அதே சமயத்தில் எனக்கு அந்த சொசைட்டியில் நான் ஏதாவது லோன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதுக்குரிய அமௌண்ட்டையும் பிடிச்சிக்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பிடிச்சது போகன்றனால என்னோடய சேலரி 29 சம்திங். இதே இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறீங்க அப்படின்னாலுமே உங்களோட சேலரியே 29,000 சம்திங் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நல்லா படிங்க. இந்த சேலரி நம்ம ப்ரைவேட்டில் வாங்கினாலும் நம்ம இதே ஒர்க்கு எல்லாமே சேமாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லீவு, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைமிங் இதெல்லாம் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ எங்களோட டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ அப்படிங்கிறனால கொஞ்சம் 24 ஹவர்ஸ் எங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்னால எங்களுக்கு ஷிஃப்ட் வைஸாக இந்நேரம் எங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் 5:45க்கு போகிறவங்களும் இருக்காங்க, 7க்கு போகிறவங்களும் இருக்காங்க, 8க்கு போகிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேலையை பொறுத்து தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் எப்போ இது பண்ணாலும் நம்மளுக்கு சேலரி 1ஆம் தேதி, அதாவது லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க, 30 அல்லது 31 இந்த 2 டேட்லேயே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக காலையில் 10 மணிக்கெலாம் கிரெடிட் ஆகிரும். கொஞ்சம் அவங்க பில்லு போட லேட் ஆக்குனாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு 1ஆம் தேதிக்கெலாம் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிரும். இது ஃபஸ்ட்டு நான் ஜாபில் ஜாயின் பண்ணும்போது நான் 2021 குரூப் 4 டைப்பிஸ்ட்டாக நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஃபீல்டு ஒர்க்கில் விருப்பம் இல்லை. அதனால எனக்கு ஜேஏ விஏஓ ரெண்டுமே கிடச்சிருந்தாலும் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் வேணுங்கிறதுக்காக நான் இந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணியிருந்தேன். நான் மதுரையில் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்னோடய ஸ்டார்டிங் சேலரி அதே 19,500 பேசிக்லேருந்து ஆரம்பித்து நான் கையில் வாங்கின அமௌண்ட்டு 22,143 ரூபா. இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது இப்போ லாஸ்ட் மந்த்து நான் வாங்கின சேலரியை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அந்த சேலரி தான் பார்த்தீங்கன்னாக்கா 29. ஸோ 22 to 29 அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் என்னோடய சேலரி 31 சொல்கிறேன். இப்போ நான் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு, இந்த சொசைட்டி லோன் இதெல்லாம் வாங்கியிருக்கனால அதெல்லாம் லெஸ் பண்ணிட்டு வரும்போது என்னோடய சேலரி 29 சம்திங் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷராக வரும்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் கையில் வாங்குகிற அமௌண்ட்டே உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 29 சம்திங் தான் இருக்கும். ஸோ இது எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போது உங்களோட பேசிக் சேலரி 19,500 இருக்கும். டிஏ நான் 59% ஏன் போட்டிருக்கேன்னா இப்போ நாங்கள் எல்லோரும் வாங்குகிற டிஏ 53%. இப்போ அதுக்கப்புறம் ஜனவரிக்கு ஒரு 3 ஆட் ஜூலைக்கு ஒரு 3 ஆட் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஜனவரிக்கு ஒரு 3 ஆட் பண்ணுவாங்க. இப்போ 2025 எக்ஸாம் எழுதி போகிறவங்க 2025 ஜாயின் பண்ணும்போது இந்த 59% டிஏ தான் அவங்களுக்கு க்ரெடிட் ஆகும். ஸோ பேசிக் பே 19,500, டிஏ 59%க்கு அதில் 59% கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஹெச்ஆர்ஏ சிசிஏவும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். 1200 180 போட்டிருக்கேன். இதே டவுன் சைடு வில்லேஜ் சைடுன்னு அது பிரிப்பாங்க. அது ரொம்ப வேரியேஷன் இருக்காது. ஒரு 200 300 இந்த வேரியேஷன் இருக்கும். மெடிக்கல் அலவன்ஸ் இதெல்லாம் எல்லாருக்கும் காமன். நான் டைப்பிஸ்ட் எடுத்துருக்கனால எனக்கு ஸ்பெஷல் அலவன்ஸாக இந்த 240ங்கிறது ஸ்பெஷல் அலவன்ஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ விஏஓக்கும் இந்த 240 கிடையாது. ஸோ மற்றபடி சிபிஎஸ், எஃபிஎஃப், இந்த ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு இந்த எல்லாமே எல்லாருக்கும் காமன். இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் காமனாக இருக்கும். பட் இதில் என்னென்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னாக்கா அவங்களோட ஹவுஸ் டவுனில் இருக்கா
இல்லை வில்லேஜ் சைடு இருக்கா அதை பொறுத்து இந்த 1200 மட்டும் மாறும். அதேமாரி அது உங்களோட சிட்டியை பொறுத்து அது மாறும். இந்த 2 சேலரி மட்டும்தான் உங்களுக்கு மாறுமே ஒழிஞ்சு மித்த எதுவுமே அவங்களுக்கு வந்து என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ அதனால தான் 2 பேருக்கும் டைப்பிஸ்ட்டாக இருந்தாலும் ஏஏ விஏஓ இருந்தாலும் 2 பேருக்கும் ஒரு இந்த 240 மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் கையில் வாங்குகிற சேலரி 2025ல் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போஸ்டிங் வாங்குறவங்களோட சேலரி அரௌண்ட் 29,345. ஸோ இது வந்து கையில் வாங்குகிற ஃபஸ்ட்டு சேலரி. ஸோ அப்படியே இந்த பக்கம் வாங்கினேன். இப்போ ஒருத்தவங்க டிசம்பரில் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ ஜனவரியிலேருந்து ஃபஸ்ட்டு 1 இயர் கழித்து அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்க எப்போ டிசம்பரில் ஜாயின் பண்ணாங்கன்னா டிசம்பர்லேருந்து மார்ச்சுக்குள்ளே ஜாயின் பண்ணாங்கன்னா ஜனவரியில் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. மார்ச்சுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரலில் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு. ஜூலைக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஜூலை 1 இன்க்ரிமெண்ட் செட் பண்ணுவாங்க. அக்டோபருக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க அக்டோபர் 1 வந்து இன்க்ரிமெண்ட். இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 4 தடவை எந்த டேட்டில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வருஷத்துக்கு இந்த 4 டேட்டு இந்த 4 குவார்ட்டருக்குள்ளே எந்த டேட் அவங்களுக்கு ஃபில் ஆகுதோ அந்த டேட் படி அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இன்க்ரிமெண்ட். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இன்க்ரிமெண்ட் என்னவாக இருக்கும்? குரூப் 4க்கு வந்து 600. ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து 600 தான் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் 700 800 இந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும். ஸோ இப்போ நீங்கள் டிசம்பரில் ஜாயின் பண்ணி 29 வாங்கும்போது 1 இயர் கழித்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா 600 உங்கள் சேலரியில் யாரும் சொல்லாமல் அவங்களே ப்ரொசீடிங் ரெடி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு கீழே வாங்க. அதை விட மெயினான ஒன்று வந்து என்னென்னா இயர்லி ட்வைஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஜனவரி அண்டு ஒவ்வொரு ஜூலை இந்த 2 6 மந்த்துக்கு இடையிலையும் நம்மளுக்கு டிஏ வந்து என்ன செய்வாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ டிஏ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா 3%. இப்போ நான் 2 டிஏவை சேர்த்து தான் ஜனவரி ஜூலை சேர்த்து தான் 25க்கு நான் போட்டிருக்கேன்.